வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பறவை எதுன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீக்கோழி இல்லை நெருப்புக்கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை தான். இது ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2.5 மீட்டர் வரை உயரமாக வளரக்கூடியது. இந்த தீக்கோழி சுமார் 9 அடி உயரமும் 145 கிலோ வரை எடையும் இருக்கும். பறக்காத ரட்டீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான பறவை குழுவை சார்ந்தது தான் இது. இந்த குழுவை சேர்ந்த மற்ற பறவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்கள், எமுக்கள், கசோவரிகள், எக்காலத்திலுமே அருந்த முடியாத மிகப்பெரிய பறவையான இன்று அழிந்து போன எப்பியோர்னிக்ஸ், இது எல்லாம் இந்த குழுமத்தை சார்ந்தது. இந்த தீக்கோழி நீண்ட கழுத்தையும் கால்களையும் கொண்டவை. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. தீக்கோழி இயற்கையிலேயே ஆப்பிரிக்காவின் பூமத்திய ரேகை காட்டு வலயங்களில் வடக்கு தெற்கு ஆகிய இரு பகுதிகளிலும் உள்ள சவானாக்களில் அரை பாலைவனங்களில் காணப்படுது. மத்திய கிழக்கு இனமான எஸ்சி சிரியாக்ஸில் இப்பொழுது அழிஞ்சிருச்சு. தீக்கோழிகளோட இறகுகள் பெண்களின் தொப்பிகளை அலங்கரிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு வந்தாங்க. சிறிய உடலமைப்புள்ள மனிதர்கள் சவாரி செய்யக்கூடிய அளவுக்கு தீக்கோழி பெரியவையாக இருக்கும். இதனால் வட ஆப்பிரிக்கா மற்றும் அரேபியாவில் சில பகுதிகளில் இதை ஓட்டப்பந்தயங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஸ்வீடன் போன்ற குளிர் பிரதேசங்களில் கூட இதை இறைச்சிக்காக வளர்க்கப்படுது. இதன் இறைச்சி கொழுப்பற்ற மாட்டிறைச்சி போல சுவை கொண்டதாக சொல்லப்படுது. ஆபத்தை உணரும் போது தீக்கோழி தனது தலையை மண்ணில் புதைச்சி கொள்ளும் அப்படின்னு ஒரு கதை பிரபலமாக இருக்குது. ஆனால் இத்தகைய நடைமுறை பதிவில் இல்லைனாலும் எதிரி விலங்குகள்கிட்ட இருந்து அண்மையில் இருக்கும் பொழுது தான் தெளிவாக காணப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தீக்கோழி தன்னுடைய கழுத்தையும் தலையையும் நிலத்தில் படுக்கை நிலையில் வச்சுருக்கோம் அப்படின்றது தெரிய வருது. பயமுறுத்தப்பட்டால் தீக்கோழி தன்னுடைய வலுவான கால்களால் உதைச்சு காயத்தை கடுமையாக ஏற்படுத்தக்கூடியது. தீக்கோழிகளுக்கு பற்கள் கிடையாது. அதனால் அது உணவை அரைச்சி உண்பதற்காகவே கூடவே கற்களையும் சேர்த்து விழுங்கிடும். இந்த நெருப்புக்கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய தீக்கோழி மிக வேகமாக ஓடுறதோட உலகின் மிகப்பெரிய பறவையாகவும் திகழுது. நெருப்புக்கோழியால் தொடர்ந்து 45 நிமிடங்கள் வரை வேகத்தில் ஓட முடியும். முக்கியமாக ஆப்பிரிக்காவில் உள்ள திறந்த வெளியில், புல்வெளியில் மற்றும் பாலைவன பகுதியில் வாழுது. காடுகளில் இவை 30-40 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. 1 மாதம் வயதுள்ள நெருப்புக்கோழி மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. சிறிய உடலமைப்பு உள்ள மனிதர்கள் சவாரி செய்யக்கூடிய அளவுக்கு நெருப்புக்கோழிகள் பெரியதாக இருக்கும். இந்த தீக்கோழி அதனுடைய கூட்டில் 100 முட்டைகளுக்கு மேலே இடுது. அது ஒவ்வொரு முட்டையும் சுமார் 6 அங்குலம் நீளமும் 15-18 அங்குலம் சுற்றளவும் இருக்கும். இந்த தீக்கோழிகளுடைய முட்டை தான் உலகிலேயே மிகப்பெரிய முட்டையாக கருதப்படுது. நெருப்புக்கோழியோட கால்கள் மிகவும் நீண்ட அளவுடையது. இதனுடைய கால்களில் 2 விரல்கள் மட்டுமே இருக்கும். இதோட உடல் எடை காரணமாக ரெக்கைகள் இருந்தாலும் இதனால் பறக்க முடியாது. இந்த கோழிகள் குளிர் பிரதேசங்களில் இறைச்சிக்காக வளர்க்கப்படுது. தோல் பொருட்கள் தயாரிக்கவும் அலங்கார பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுது. தீக்கோழியோட கண் அதனுடைய மூளையை விட பெரியதாக இருக்குது. மேலும் இது மிகச்சிறந்த பார்வைத்திறன் கொண்டது. இவை சர்வ வல்லமை உள்ளவை. தாவரங்கள், விதைகள், சிறிய பூச்சிகள் மற்றும் பல்லிகளை உண்ணக்கூடிய ஆம்னிவோரஸ் வகையை சார்ந்தது. ஆண் நெருப்புக்கோழிகள் கருப்பு நிறத்திலும் பெண் கோழிகள் பழுப்பு நிறத்திலும் இருக்கு. இவை 40-45 ஆண்டுகள் வரை வாழும். பறவை இனத்தில் நெருப்புக்கோழியாக இருந்தாலும் இந்த பறவையால் பறக்க முடியாது. அதனால் இதனுடைய நீளமான கால்களை கொண்டு அதனால் வேகமாக ஓட முடியும். இதற்கு கால்கள் தான் மிகப்பெரிய ஆயுதம். ஆபத்து நேரிடும் நேரத்தில் தனது வலிமையான கால்களை கொண்டு எதிரிகளை தாக்கி காயத்தை ஏற்படுத்தி தன்னை தற்காத்து கொள்ளும். நெருப்புக்கோழி 3-4 ஆண்டுகளில் இனமுதிர்ச்சி அடைந்து இனப்பெருக்க காலத்தில் ஆண் பறவைகள் நிலத்தில் குழி தோண்டி கூட்டமைக்கின்றன. ஆண் பறவை தன் கழுத்து மற்றும் கால்களை சிவப்பு நிறமாக மாற்றிக்கொண்டு நடனமாடி பெண் பறவைகளை கவர்கிறது. இந்த காலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் ஆண் பல பெண்களுடன் இணையும். பெண் நெருப்புக்கோழிகள் 2 நாட்களுக்கு 1 முட்டை வீதம் பல முட்டைகளை ஒரே கூட்டிலிட்டு பகலில் பெண் பறவையும் இரவில் ஆண் பறவையும் அடைகாக்கின்றன. பொதுவாக மார்ச் முதல் செப்டம்பர் வரை இனப்பெருக்க காலம் நீடிக்கும். ஆண் நெருப்புக்கோழி மணலில் பெரிய குழியை தோண்டி கூட்டை உருவாக்குகிறது. ஒரு பெண் நெருப்புக்கோழி ஒரு பருவத்தில் பல முட்டைகளை இடுகிறது. முட்டைகள் அடைகாக்க 42 முதல் 48 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. இனப்பெருக்க காலத்தில் ஆண் பறவை அதிக ஆக்ரோஷத்துடன் தன் எல்லையை பாதுகாக்கும். இந்த காலகட்டத்தில் பெண் பறவைகள் சாம்பல் நிற இறகு நுனிகளுடன், ஆண் பறவைகள் கரும் இறகுகள் மற்றும் சிவப்பு நிற கால்களுடனும் காணப்படுகின்றது. இந்த வாரம் நெருப்புக்கோழியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டினவங்க எழிலரசி அவங்க
இதே போல் நீங்களும் உங்களுக்கு அடுத்து எந்த பறவையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்க. அடுத்து அதை பற்றின தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பறவை பிடிக்கும்னா நம்மளுடைய வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பறவைகளை பற்றி நம்ம வலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜெர்மன் தமிழர் வானொலியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் பறவையை பற்றி தெரிஞ்சுக்க ஆவலுடன் காத்திருங்கள். நன்றி.